ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் புடலை செடியில் ஒரு புடலை இருந்ததை நேற்று பறிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், மொட்டையாக இருக்குது. நம்ம செடியில் ஒரு காயுமே இல்லை, அப்படியே வெத்தாக நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு செடியில் வந்த புடலையும் நம்ம பூச்சிங்க சாப்பிட்டுடுச்சு, அதுவும் போச்சு. சரி, இனிமேல் நம்மளுக்கு புடலை வந்தால் தான் பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வர்ற மாதிரியும் இருக்குது, பிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு விடும் பிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெம்பிடுது. அப்படியே எல்லா பிஞ்சும் வராது இல்லையா, ஏதாவது தான் வரும். ஆனால் இது கொடி இவ்வளோ பெருசாக வந்ததுக்கப்புறம் இப்போ ஒன்று போடுற மாதிரி வந்தது, அதையும் பூச்சிக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி அந்த பக்கம் ஒரே நிழலாக இருந்ததுனால பூ வரலையா என்னென்னு தெரியலைன்றதுனால எடுத்து வெயிலில் வச்சுருக்குறோம். நிறைய நம்ம மொட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ தான் பூத்துச்சு. இப்போ மொட்டும் தெரியல, பூவும் தெரியல, எல்லாமே பூச்சி வேறு. இது கும்பலாக அப்படியே நம்மளுக்கு அடர்த்தியாக வந்துட்டதுனால பூச்சி எங்கே இருக்குதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா 1-2 மொட்டு இருக்குது பாருங்கள். இப்போ அதுதான் தெரியுது அது பார்க்குறதுக்கு. நம்ம செர்பரா செடி இதில் சின்ன நாற்றா வந்திருந்தது எல்லாமே நல்லாவே பெருசாகிடுச்சு பாருங்கள். அந்த சின்ன தொட்டியில் அந்த 5-6 நாற்று நிற்கிது, மொத்தமுமே பெருசாக வருது. அப்படியே இந்த தக்காளி செடிக்குலேயும் ஒன்று இருக்குது. இந்த தக்காளி செடி என்னன்னு தெரிலிங்க, அந்த 4 காய் போட்டதோட அது வளர்ச்சி கூட இல்லை, அப்படியே இருக்குது. அப்புறம் நம்ம திப்பிலி செடி சொல்லவே வேணாம், திப்பிலி வந்துக்கிட்டே இருக்குது. ஒயிட் கலர் சாமந்தி பாருங்களேன் எப்படி சாப்பிட்டுருது அதிலெல்லாம் பூச்சிங்க. இன்றைக்கி பறிச்சிடணுங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா பூக்கட்டும், நிறையா பூக்கணும்னு நம்ம பார்த்து வளர்த்துட்டு இப்போ அந்த பூ பூக்கிற நேரத்தில் அந்த பூக்கிற எதலை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மொட்டையாக விட்டுருது பூச்சிங்க. நம்ம பூச்சி அதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கூட தெரியல, எதெல்லாம் சாப்பிடலை, ஆனால் பூவோட எதல் மட்டும் சாப்பிட்டுடுது. இலைங்கள்லாம் அப்படியே நல்லா தான் இருக்குது, பச்சின்னு. அது இலையில இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும். நானும் பார்க்குறேன், அந்த பூச்சிங்க எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சாப்பிட்டுட்டு இறங்கி போயிடுது போல், காலையிலேயே நைட்டெல்லாம் இருந்து சாப்பிட்டுட்டு காலையில் போயிடும் போல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை செடி, நம்மளுக்கு அவரை இந்த பூவெல்லாம் கொட்டவே இல்லை. இந்த தடவை நான் வச்சதில் பூ கொட்டாமல் நல்லா அவரை வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த அவரைக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம், லைக்கே போட மாட்டேறீங்க யாருமே. பாருங்கள், அவ்வளோ அழகாக அவ்வளோவும் காய் வந்துக்கிட்டே இருக்குது, நல்லா பூவும் வந்திருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இது சாதா மல்லி, இது அந்த பக்கம் நிழலில் இருக்குதுன்னு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இங்கேயும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது, இன்னும் பூ எதுவும் வைக்கலை. பூ இப்போ சீசனும் கிடையாது நம்மளுக்கு, சீசன் வர்றப்போ தான் பூக்கும். ஆனால் இது எனக்கு ரொம்ப பூக்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை இன்றைக்கி புதுசாக ஒன்று வச்சுருக்குறோம். புதுசானா என்ன, இது புதினா தான். புதினா எதில் எடுத்துகிட்டு அதை வச்சுருக்குறோம். நல்லா வேர் வந்துருந்தது, வேர் விட்டுருந்ததுனால அந்த கேனு வெட்டி வச்சுருந்தது வேஸ்ட்டாக கிடந்ததுனால அதில் மண் போட்டு நட்டு வச்சுருக்கிறேன். அந்த வேர் வந்துருந்ததை நாங்கள் இப்போ எங்கள் சொந்த வீட்டில் புதினா அவ்வளோ நிறைய படர்ந்து கிடந்தது. நல்லா அகலமாக நல்லா பெரிய இதுவில் கேனில் வச்சுருந்தோம். பெரிய இதுவில் வச்சுருந்ததில் நான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாமந்தி மாதிரி தான் இதுவும். கீழே வேர் போக வேர் எங்கெல்லாம் போதோ அங்கே அப்படியே துளுத்துட்டு வரும், ஃபுல்லாக கிடக்கும். நாங்கள் ஒரு பிரியாணிக்கோ பிரிஞ்சிக்கோ நாங்கள் வெளியே புதினா வாங்கினதில்லை, ஓடி போய் அதிலே கொஞ்சம் பறித்து வச்சு செஞ்சுருவோம் எப்போன்னாலும். அப்புறம் தக்காளி பாருங்கள், இந்த தக்காளி நல்லா பெருசாக வருதுங்க. இதுதான் நாட்டு தக்காளி மாதிரி வருது. இதில் தக்காளியிலே நம்மளுக்கு 2 செடி இருக்கிறதுலையும் 2லேயும் வித்தியாசமாக போட்டுருக்கு. இந்த இது நல்லா வருது, இது நாட்டு தக்காளி மாதிரி பெருசாக நல்லா வருது. இது தக்காளி நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா முட்டை மாதிரி, அதை பெங்களூர் தக்காளின்னுவாங்க, அந்த மாதிரி வருது. குட்டியாக தான் வருது, பெருசாக கூட ஆகலை. இதுவும் செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இதில் 3 காய் தான் இருக்குது, காயும் அவ்வளோவா இல்லை. இது தாங்க
செம காய் போட்டுக்கிறாங்க. ஆனாலும் பூ பூக்கிற அளவுக்கு பார்த்தோம்னா காய் வந்து கம்மி தான். நமக்கு 1 2 1 2 அப்படியே பிடிக்கிறாங்க. ஏன்னா ஒரு கொத்துலேயும் பூ வந்து 6 7ன்னு எடுக்குது. ஆனால் இப்போ காய் போடுறது கம்மி தான். பார்த்திங்கன்னா கொய்யா மரமும் அந்த தக்காளி செடியும் ஒன்றா வளர்ந்து அந்த ஹைட்டு வளர்ந்து நிற்குது. இந்த செர்பரா பார்த்திங்கன்னா நேற்று அப்படியே சாஞ்சி கிடந்தப்போ அதில் உடஞ்சிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. பாருங்கள் இப்போ குட்டியாக பூத்துருக்குது. பூவும் லாஸ்ட்டாகவும் ஆயிடுச்சு. அது செர்பரா செடி பார்த்திங்கன்னா கீழே கொட்டி முளைச்சிருந்தது செடி செர்பரா. பாருங்கள் இவ்வளோ செடி அப்படியே நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குது. அதில் ஒரு மணத்தக்காளி கீரையும் வருது. நம்மளுக்கு வந்ததுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு க்ரோ பேக் தாங்க இல்லை. அப்புறம் கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா அந்த வாட்டி செம்மையாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. நல்லா நீட்டமாக பெருசாக நேராக வந்துட்டுருக்குறாங்க. கீழே சாயாமல் நல்லா வந்துட்டுருக்குறாங்க. இவங்களும் நல்லா நிழல்ல இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க, சத்தே இல்லாமல் இருந்த மாதிரி இருக்கிறாங்க. கனகாமரம் அது ஆரஞ்சு கலரு பூத்துக்கிட்டு தான் இருந்தது. திடீர்னு பூக்கவே இல்லை. இப்போ வெயிலில் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சலை நல்லா பூ வருது. நல்லா படர்ந்து நல்லா பெருசாக வருது. சின்ன தொட்டியில் தாங்க வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம சொரக்காய் செடி எடுத்து வச்சுது. 3மே அப்படியே தான் நிற்குது. அப்புறம் நம்ம செர்பரா செடிங்க எல்லாமே வந்து பூத்து முடிய போகுது. எல்லா செடியும் பூத்து முடிய ஆரம்பித்தோன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் இப்போது முளைச்சிருக்கிற செடிங்க எடுத்து வைக்கலாம். அதில் வந்து இந்த கொய்யா செடிக்குள்ளே நிற்கிற செடி மட்டும் நல்லாவே பூத்து முடிய போகுது. அது உடஞ்சிச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் வேறு செடி வந்து வேறு செடி வைக்க முடியாது. கொய்யா செடி மட்டும் விட்டுற வேண்டியது தான். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.